இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் மாடல்னா என்ன அப்படின்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டர்ன் ஓவர் அப்படின்னு இந்தியால போய் பாருங்க. யுஎஸ்ல எவ்வளவு இருக்கு, சைனால எவ்வளவு இருக்கு, இந்த கண்ட்ரி இருக்கு, பாப்புலேஷன் இருக்கு, டர்ன் ஓவர் இருக்கு. லாஸ்ட் இந்தியா இருக்கு. 132 கோடி ஜனம் நம்ம பாப்புலேஷன் எல்லாரோட அதிகம். ஆனா நாங்க நடக்க வேண்டிய டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 7,800 தான். இன்னும் இது பத்தி தெரியல. இப்பதான் விழுப்புரம் ஆரம்பிச்சிருக்குது. எல்லாருமே இப்பதான் ஏந்திச்சு பாக்குறாங்க அந்த நெட்வொர்க் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியிலே. அதுல 64,500 கோடி டர்ன் ஓவர் டச் பண்ண போறோமா நம்ம 2025 அந்த மாதிரி ஒரு கிரேட் இண்டஸ்ட்ரி பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் போய் கூகுள்குள்ள போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அப்படின்னு அடிச்சு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா கிளியரா கொடுத்திருக்காங்க. 2025 நம்ம கரெக்டா ஃபியூச்சர் டைரக்ட் செல்லிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸ் வந்து டைரக்ட் செல்லிங்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூகுள்லயே சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பவுமே கூகுள்ல தான் தேடுவோம். அங்கேயும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பத்தி தான் நம்ம இந்த தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளஸ் இந்தியன் கவர்மெண்ட் பிரகாரம் நம்மளுக்கு பார்ட் 3 செக்ஷன் பிரகாரமா இந்த பிசினஸ் நம்ம பண்ணணும். பண்றதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷனும் கொடுத்திருக்காங்க.